விநாயகரை வாங்க போகிறாங்க அந்த மேடம். பொறி பொட்டுகள் எல்லாம் வாங்கினேன், விநாயகரை வாங்கினேன். அப்படியே அவரை பார்சல் பண்ணினேன் வீட்டுக்கு தூக்கின்னு போச்சு. செம்ம கூட்டம், எல்லா இடத்துலையுமே ஆளுங்க இருக்காங்க, எல்லா கடையிலையும். விநாயகருக்கு தேவையான ஐட்டம்லாம் வாங்கிக்கினேன், அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். சரி, இப்போ வாங்கிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். வாங்கிட்டியா? நாவப்பழமா? சரி, நான் ஒன்று வாங்கினு வா. செட்டு 150 அந்த பையன் ஏடு. நிறைய உனக்கு எந்த கலர் வாங்க போற? அங்கே பாரு, எல்லாம் அந்த இதில் எது வேணும். எது நிறைய பிள்ளையாரே ஃபஸ்ட்டு வாங்கல, கொடை வாங்கிட்டேன். அக்கா இது எவ்வளோக்கா? 180. அதுக்கா மேலே இருக்கிறது எல்லாமே 180. எது வேணும்? அந்த கலரே ஓகேவா? இந்த கலரா? இதுதான் நம்ம வாங்கின பிள்ளையார். இனிமேல் தான் இவருக்கு வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணணும். அவருக்கு வாங்கின பொருள்லாம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பாரதி ஒரு பக்கம் வந்து மாவிளை தோரணம் கட்டிட்டு இருக்காரு. வீடியோவில் பார்த்தாரு, அதனால் நல்லா தான் இருக்குது. ரெட்டு எல்லோ சூப்பராக இருக்குல்ல? பார்க்கலாம் நீ எப்படி தோரணம் ஃபுல்லாக கட்டி முடிக்கிற. ஆனால் அதுக்கு பூ அதிகமாக தேவைப்படும் போல. இன்றைக்கி விற்கிற விலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரேட்டு விற்கிது. நீங்கள் விநாயகர் சதுர்த்தி இல்லையா? இன்னைக்கு இவரை நான் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இங்கே வந்து 2 வடையா, கடலப்பருப்பு வடை, உளுந்து வடை, வாழைக்காய் வந்து பொரியலுக்கு, இந்த பக்கம் பாயாசம் வச்சுருக்காங்க. பால் வந்து பாயாசத்தில் ஊற்றுறதுக்கு. முக்கியமானது கொழுக்கட்டை, அது இனிமேல் தான் செய்யணும். எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் அரிசி அரைச்சி ரெடி பண்ணி சலிச்சு அப்படி தான் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி கொஞ்சம் கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லைவா? அரிசி இல்லை, அதனால தான். பச்சரிசி இல்லை, அரிசி இடித்து ஊற வச்சு இடித்து அரைச்சி செய்யுது. இந்த வகை பார்த்தீங்கன்னா புடி கொழுக்கட்டை. இது வந்து உளுந்து வடைக்கா 2 கொழுக்கட்டுமா? அது இது வெல்லம் போட்டது, இது காரம். சைடில் கடலைப்பருப்பு உளுந்து வடைன்னு போடணும். அப்பளம் போட்டியா? இங்கே ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சுண்டல் ரெடி ஆகிடுச்சுல ஆல்ரெடி. சுண்டல் வந்து வெந்துருச்சு, எடுத்து வச்சிட்டாங்க. சரி, பாதி வேலை இங்கே நடந்துகிட்டே இருக்குது. என்னோடய வேலை அங்கே டெக்கரேஷன் பண்ணோம். நான் போய் ரெடி பண்ணுறேன். முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது சொல்லிட்டு. கட்டி முடிச்சிட்டியா எல்லாத்தையும்? அவ்வளோதான், விநாயகர்லாம் ரெடி ஆகிடுச்சு. படைக்க வேண்டியது தான் பேலன்ஸ். இனிமே தோரணங்கள்லாம் காலிலேருந்து கட்டின்னு இருக்குது. தோரணம் வைக்கிறனாலாம் காலையிலேருந்து தோரணம் கட்டின்னு மாட்டுக்கு மூக்கலாம் ஒரு பூ தெரியவே இல்லை. தெரியுது. அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணிட்டோம். சாமி கூட போகிறோம். இல்லை டெக்கரேஷனை காமிக்கிற சொல்லியிருந்தேன். எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். நல்லா இருக்கா வருது? இன்னைக்கு படையல் 2 வடை, கொழுக்கட்டை, சுண்டல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. விநாயகர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி.
வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கும்பிட்டீங்க அப்படி சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். ஹாய். நிறைய பர்ச்சேஸ் ஆட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டியா? வீடியோ முடிக்கும் போது ஹாய் சொல்கிற பாருங்க. ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் பிஸியாக வேலை இருந்ததுனால எல்லாமே சூப்பராக செஞ்சு படைச்சி சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாமே செஞ்சுருந்தோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தியில் எப்படி போச்சு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். காலையில் படைக்க வேண்டியது சாயந்தரம் படைக்கிறா. இவ்வளோ நேரம் எடுத்துட்டா வேலை அதிகமாக. சாயந்தரத்தில் தான் படைக்கணும். காலையிலேயே படைக்கலாம். டைம் இருக்குது. காலையில் மதியம் சாயந்தரம் 3 டைமிங் இருந்தது. நம்ம சாயந்தரத்தில் படித்தோம். அவ்வளோதான். விநாயகர்லாம் எப்படி இருக்குது? விநாயகர் டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லி நீங்கள் தான் சொல்லணும். அதை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கோல்டு இருக்கிறதால சரியாக பேச முடியல, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வீடியோவில் இதெல்லாம் சொல்லி பேசி வீடியோ போடலை அப்படின்றது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் மட்டும் பாருங்கள். ஏன் வீடியோ போடலன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.